நான் தமிழ் மூவிஸ் தமிழ்நாட்டில பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ, அப்படியே ஹிட்டான ஒரு 15 படத்த இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். 15 பிளேஸ்ல என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, 2009ல ரிலீஸ் ஆன அருந்ததிங்கிற தெலுங்கு படம். அப்புறம் 14வது இடத்துல 2012ல ரிலீஸ் ஆன ஈகாங்கிற ஒரு தெலுங்கு படம். அப்புறம் 13வது இடத்துல 2022ல ரிலீஸ் ஆன காந்தாராங்கிற கன்னட படம். 12வது இடத்துல 2016ல ரிலீஸ் ஆன தங்கல்ங்கிற ஹிந்தி படம். அப்புறம் 11வது இடத்துல 2009ல ரிலீஸ் ஆன தெலுங்கு படம் மகதீரா. அப்புறம் 10வது இடத்துல 2021ல ரிலீஸ் ஆன புஷ்பா தி ரைஸ் தெலுங்கு படம். அப்புறம் 9வது இடத்துல புஷ்பா 2 தி ரூல்னு 2024ல ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். அப்புறம் 8வது இடத்துல கல்கி 2898 AD இது 2024ல ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். 7வது இடத்துல 2023ல ரிலீஸ் ஆன ஜவான்ங்கிற ஹிந்தி படம். அப்புறம் 6வது இடத்துல 2024ல ரிலீஸ் ஆன மஞ்சுமோல் பாய்ஸ் மலையாளம் படம். லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது பாகுபலி தி பிகின் சொல்லி 2015ல ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். அப்புறம் 4வது இடத்துல இருக்கிறது 2022ல ரிலீஸ் ஆன ட்ரிபிள் ஆர் தெலுங்கு படம். அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது துரேந்தர்ங்கிற ஹிந்தி படம் 2025ல ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது கேஜிஎஃப் சாப்டர் 2 2022ல ரிலீஸ் ஆன கன்னட படம். சாப்டர் 1 வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு படம் இருக்குங்கிறதே தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் கேஜிஎஃப் சாப்டர் 2க்கு எப்படி ஹைப் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக நம்பர் 1ல இருக்கிறது இந்த இடத்த எந்த ஒரு படத்தினாலே அடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி எப்படி சூப்பர் ஸ்டார் 50 வருஷமாக நம்பர் 1 இருக்காரோ அதே மாதிரி இந்த படம் இப்போ வரைக்கும் நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்கு. 2017ல ரிலீஸ் ஆன பாகுபலி 2 தி கன்க்ளூஷன் தெலுங்கு படம்.